Today we are going to see about minimalist copper peptide and PDRN serum. நான் வந்து இன்னைக்கு ingredients லிஸ்ட்டை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ மொக்கையாக இருக்கிற மாதிரி இருந்தால் யூ கேன் ஸ்கிப் மை வீடியோ. இல்லை நீங்கள் வந்து என்ன மாதிரி எனக்கு வந்து இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட்டெல்லாம் தெரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப பிடிக்கும். நீங்களும் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னா யூ கேன் கண்டினியூ அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. அண்ட் இதில் வந்து இது என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா 1% காப்பர் பெப்டைட், பியூர் காப்பர் பெப்டைட், 0.25% PDRN ப்ளஸ் நயாசனமைட் ஹைலரானிக் ஆசிட் இருக்குது. காப்பர் பெப்டைட் வந்து 1% பியூர் காப்பர் பெப்டைட் வந்து ஆட் பண்ணியிருக்கிறதா கிளைம் பண்ணியிருக்காங்க. ஆர்டினரிலையும் பார்த்தீங்கன்னா 1% பியூர் காப்பர் பெப்டைட் வச்சு சீரம் இருக்குது. பட் ஆனால் அது வந்து 10 ml வந்து 3000 வரும். ஏன் வந்து காப்பர் பெப்டைட் சீரம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். மோஸ்ட்லி இல்லை, நான் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். ஏன்னா காப்பர் பெப்டைட்ஸ் வச்சு வந்து ஒரு ஸ்கின் கேர் ப்ராடக்ட் ஃபார்முலேட் பண்ணுறதுன்றதே வந்து ஒரு எக்ஸ்பென்சிவ் ப்ராசஸ். ஸோ நீங்கள் வந்து ஒரு சீரத்தில் வந்து பியூர் காப்பர் பெப்டைட் இருக்குது ப்ளஸ் அஃபோர்டபுள் ரேட்டில் சேல் பண்ணுறாங்க அப்படின்னா அதோட குவாலிட்டியை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து கொஸ்டின் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து PDRN வந்து 0.25% இருக்குது. அதாவது 2500 ppm. PDRN வந்து 1000 to 3000 ppm வந்து நம்மளோட ஸ்கின் கேர் ப்ராடக்ட்டில் இருக்குது அப்படின்னா அது வந்து சேஃப் அண்ட் எஃபெக்டிவ். இந்த PDRன்றது பார்த்திங்கன்னா கொரியாவில் வந்து பயங்கர ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு ஃபியூ இயர்ஸ் பேக்லேருந்தே. கொரியாவில் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃபேஸ் வாஷ், டோனர்ஸ், சீரம்ஸு, மாய்ஸ்சரைசர்ஸ், ஃபேஸ் பேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே வந்து இந்த PDRN வச்சு ஸ்கின் கேர் ப்ராடக்ட் வந்து ஃபார்முலேட் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த அளவுக்கு வைரலாக போயிட்டுருக்கு. நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா இப்போது தான் வந்து ஃபார்முலேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி டாக்டர் செட்ஸில் வந்து PDRN வச்சு ஒரு சீரம் இருக்குது. மினிமலிஸ்ட்டில் வந்து PDRN வச்சு வந்து இப்போ வந்து சீரம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. நான் ஏன் வந்து மினிமலிஸ்ட் சீரம் ட்ரை பண்ணணும்னு நினச்சேன்னு பார்த்தீங்கன்னா காப்பர் பெப்டைட்ஸும் PDRனும் வச்சு இந்த PDRனும் பார்த்திங்கன்னா ஒரு யூனிக் காம்பினேஷன். எனக்கு தெரிஞ்சு மினிமலிஸ்ட்டில் மட்டும்தான் வந்து காப்பர் பெப்டைடும் PDRனும் வந்து வச்சுருக்காங்க, வந்து சேர்ந்து வந்து ஃபார்முலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் வந்து ரொம்பவே வந்து எக்ஸைட்டடாக வந்து இது வாங்கி நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் ஆல்சோ மினிமலிஸ்ட் பிராண்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வந்து ஐ ட்ரஸ்ட் மினிமலிஸ்ட் எ லாட். ஸோ அதனால தான் வந்து இந்த சீரம் வந்து நான் வாங்கினேன். ஸோ இந்த சீரத்தில் பார்த்திங்கன்னா இருக்கிறது காப்பர் பெப்டைட்ஸும் PDRனும் தான். சரிங்களா? PDRன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா சால்மன் ஃபிஷ்ஷோட டிஎன்ஏலேருந்து டெரைவ் பண்ணுறது தான் வந்து PDRN. இது வந்து பிளான்ட்லேருந்து டெரைவ் பண்ணுவாங்க. பட் ஆனால் சால்மன் ஃபிஷ்ஷோட டிஎன்ஏலேருந்து டெரைவ் பண்ணுறது வந்து எஃபெக்டிவ்னு சொல்கிறாங்க. இது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின்னோட ரிப்பேரிங் ப்ராசஸை வந்து ஸ்பீடப் பண்ணும். ப்ளஸ் வந்து ரிங்கிள்ஸ், ஹைப்பர் பிக்மெண்டேஷன், டார்க் ஸ்பாட்ஸ் இதெல்லாம் வந்து அதை ரெடியூஸும் பண்ணும், வராமல் ப்ரிவெண்ட்டும் பண்ணும். ப்ளஸ் ஸ்கின்னை ரெஜுவினேட் பண்ணும், ஸ்கின் டெக்ஸ்சரை வந்து ரெடியூஸ் பண்ணும். இந்த PDRN வந்து இதெல்லாம் பண்ணுன்னு சொல்லி கிளைம் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து காப்பர் பெப்டைட்ஸ் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின்னில் கொலாஜன் ப்ரொடக்ஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். கொலாஜன் அப்படின்றது என்னென்னா நம்மளோட ஸ்கின்ல மட்டும் கிடையாது, ஹேரில், மசில்ஸில், போன்ஸில், இது எல்லாத்துலேயுமே வந்து நேச்சுரலாக வந்து கொலாஜன் இருக்குது. இது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்ல ஏதாவது ஒரு வூண்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது தமிழில் சொல்லணும்னா புண்ணு. ஆக்னியும் இஸ் கைண்ட் ஆஃப் ஸ்கார் தான், ரிங்கிள்ஸும் இஸ் அ கைண்ட் ஆஃப் டேமேஜ் தான். இந்த வூண்டை வந்து என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா அதோட ரிப்பேரிங் ப்ராசஸை வந்து ஸ்பீடப் பண்ணி கொடுக்கும். இதுதான் வந்து கொலாஜனோட வேலை. அதாவது ரிங்கிள்ஸு, ஹைப்பர் பிக்மெண்டேஷனு, டார்க் ஸ்பாட்ஸு இதெல்லாம் வந்து வராமல் ப்ரிவெண்ட் பண்ணுறது தான் வந்து இந்த கொலாஜனோட வேலை. மோரார்லெஸ் கொலாஜன் அண்ட் PDRனோட ஒர்க்கு பார்த்திங்கன்னா சேமாக தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து கொலாஜனோட வேலை. இந்த கொலாஜன் ப்ரொடக்ஷன் வந்து ஆஃப்டர் 25 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்கின்னில் வந்து ரெடியூஸ் ஆகும். எதனாலனா ஓவர் எக்ஸ்போஷர் டு த சன், பொல்யூஷன், இதனாலலாம் வந்து கொலாஜன் ப்ரொடக்ஷன் வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ இங்கே வந்து இந்த பெப்டைட்ஸ் என்ன பண்ணும் பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்கின்னில் கொலாஜன் ப்ரொடக்ஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அதுதான் வந்து பெப்டைட்ஸோட வேலை. ஸோ ஆஃப்டர் 25 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து கொலாஜன் ப்ரொடக்ஷன் நம்ம ஸ்கின்னில் ரெடியூஸ் ஆகிறதுனால நீங்கள் எந்த ஆன்டி ஏஜிங் ரொட்டீனுமே வந்து ஒரு 30 இயர்ஸ் வரைக்கும் ஃபாலோ பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், 30 இயர்ஸ்க்கு மேலே உங்கள் ஸ்கின்னில் நல்லாவே விசிபிளாக ரிங்கிள்ஸு, ஹைப்பர் பிக்மெண்டேஷன், டார்க் ஸ்பாட்ஸு நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்கின்னை டேமேஜ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதெல்லாம் வந்து 30 இயர்ஸ்க்கு மேலே நல்லா வந்து வெளிச்சம் போட்டு உங்கள் ஃபேஸில் வந்து காட்டும். நான் வந்து 30 இயர்ஸ் வரைக்கும் எந்த ஸ்கின் கேர் ரொட்டீனுமே ஃபாலோ பண்ணதில்லை. ஸோ என்னோடய ஸ்கின்னில் வந்து 30 இயர்ஸ்க்கு மேலே தான் வந்து இந்த இதெல்லாமே வந்து தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ எனக்கு வந்து இப்போது 36 இயர்ஸ் ஓல்டு. ஸோ இந்த காப்பர் பெப்டைட்ஸும் PDRனும் பார்த்திங்கன்னா தான் இந்த மினிமலிஸ்ட்டில் வந்து மெயின் இன்க்ரீடியன்ட்ஸாக இருக்குது. சரிங்களா? ப்ளஸ் காப்பர் பெப்டைட் வந்து ஒரு ப்ரிவென்டிவ் சீரம். அதாவது நீங்கள் 20ஸில் இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஆன்டி ஏஜிங் ரொட்டீனில் இந்த சீரம் மட்டும் போதும். ஆனால் உங்களோட 30ஸில் இருக்கீங்க, உங்களுக்கு ரிங்கிள்ஸ் வந்து ஆல்ரெடி இருக்குது, விசிபிளாக தெரியுதுன்னா இந்த சீரம் மட்டும் பத்தாது. இதோட சேர்த்து நீங்கள் ரெட்டினால் சீரம் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் கேட்கலாம், அப்போ நான் ரெட்டினால் சீரமே யூஸ் பண்ணிக்குவேனே, ஏன் இந்த காப்பர்
காப்பர் பெப்டைட் சீரமும் சேர்த்து யூஸ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, பெப்டைட்ஸும் ரெட்டினாலும் இஸ் அ பவர்ஃபுல் காம்பினேஷன் இன் ஆன்டி ஏஜிங் ரொட்டீன்னு டெர்மட்டாலஜிஸ்ட் வந்து கிளைம் பண்ணுறாங்க. ப்ளஸ் நான் வந்து ஒரு சில யூடியூப் ரிவ்யூஸில் மோஸ்ட்லி வந்து பார்த்ததுல வந்து காப்பர் பெப்டைடும் ரெட்டினால் சீரமும் சேர்த்து யூஸ் பண்ணும்போது ரொம்ப நல்லாவே எஃபெக்டிவாக வேலை செய்யுதுன்னு சொல்லி நான் வந்து ரிவ்யூஸ் பார்த்தேன். அண்ட் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காப்பர் பெப்டைட் சீரமும் ரெட்டினாலும் வந்து சேம் ரொட்டீனில் வந்து யூஸ் பண்ணுறத வந்து அவாய்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. காப்பர் பெப்டைட் மார்னிங் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் நைட்டு ரெட்டினால் யூஸ் பண்ணலாம். இல்லைனா ஆல்டர்னேட் டேஸில் வந்து யூஸ் பண்ணலாம். இதோட டெக்ஸ்சர் பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டாக ப்ளூ கலரில் இருக்குது. இது வந்து 10 ml தான். ஸோ இது வந்து ரிங்கிள்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணுமா அப்படின்னு 10 ml பாட்டிலில் டிசைட் பண்ண முடியாது. ஆனால் கண்டிப்பாக ஹைட்ரேஷன் அண்ட் க்ளோ வந்து கொடுக்குது. நான் 30 ml யூஸ் பண்ணிவிட்டு வந்து ரிவ்யூ அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.